கொடுத்து உன் பெருமை பெருக்க பண்ணுவேன். ஆமென். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துக்கொள். சங்கீதம் 34:14. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் யானா அவன் பாக்கியவான். உன் கைகளில் நீ பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களின் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பன்றியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். 2 Corinthians 13:4. அதுவும் நீதிகள் சார்க்கும் பொழுது தயவு பொழுது அன்புக்கு பராமரிப்பை அன்பு தந்தை கூடாது இன்பாக இராது. ஆமென். ஏசாயா 5:20-21. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சத்தை இருளமாக பாவித்து கசப்பை தித்திக்கும் திசிப்பை கசக்கும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எழுத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமென். கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏசாயா 6:3. யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். மத்தேயு 8:11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்கள் இருப்பீர்கள். ஆமென். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷங்கள் என்றும் மாறாதபடி சொல்கிறேன். ஆமென்.